வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சகாப்தீன் தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா கலந்து கொண்டார். முன்னதாக அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வழக்கமாக தேர்தல் நடந்து முடிந்தவுடனே பதிவான வாக்குகள் எவ்வளவு சதவீதம் என்ன என்பதை கொடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த தேர்தலில் ஏன் காலதாமதமாக வெளியிடப்படுகிறது என்பதற்கு தேர்தல் ஆணையம் இதுநாள் வரை விளக்கம் அளிக்கவில்லை என்றும், இது பல சந்தேகங்களுக்கு வழிவகுத்துள்ளது என்றும், 3 கட்ட தேர்தல்கள் நடைபெற்ற சூழ்நிலையில் இந்தியா கூட்டணிக்கு அமோகமான ஆதரவு தென் மாநிலங்களில் மட்டுமல்ல வட மாநிலங்களிலும் ஏற்பட்டுள்ளது என்றும், இதனால்தான் இதுவரை இருந்த பிரதமர்களில் யாருமே செய்யாத வெறுப்பு பரப்புரையை பிரதமர் மோடி செய்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். தங்களுடைய 10 ஆண்டுகால சாதனையை சொல்லி வாக்குகளை பெற முடியாத சூழ்நிலையில் வழக்கமாக இஸ்லாமியர்களின் வெறுப்பு பேச்சின் மூலமாக வாக்குகளை பெறலாம் என்று மோடியும் பாஜகவும் நினைக்கிறது என்றும், ஆனால் அது இந்த தேர்தலில் நடைபெறாது என்றும், இந்தியா முழுவதும் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். வெறுப்பு பரப்புரைகள் மூலமாக மக்களின் வாக்கை சேகரிக்கும் பாஜகவின் முயற்சி மண்ணை கவும் முயற்சி என்றும், இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும், அதேபோல் தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார்.